வாசிப்போம். சங்கீதம் 90வது சங்கீதம் 3 வசனத்தை வாசிப்போம். செபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே என்னோட வல்லமை. அப்பா, அந்த ஆசிரியப்பட்ட அந்த காணவிடையில் இருந்தபடியாக செபிக்கிறேன். அப்பா, அந்த சங்கீதத்திலிருந்து தேவனீர் என்னோட பேசி அறிவுரை வெளிப்படுத்த யாஷ்வா மேசியாவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஆமென். நான் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 90ல் அதில் சொல்லப்பட்டிருக்கு, மோசையின் தேவனுடைய மனுஷனாகிய மோசையின் செபம். இந்த சங்கீதம் அநேக இடத்துல பாட்டு சொல்லப்பட்டிருக்கும். இந்த இடத்துல ஜெபம்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணணும், எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுறது? பலர் பல மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரும் ஒரு மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. இங்கே மோசை இப்படியா ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே யாஸ்வா மெசியாவே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். அப்போ எந்த அளவு அந்த வார்த்தையை அவர் உணர்ந்து சொல்கிறாரு. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் என்று சொல்லி உண்டோ என்று பார்த்தா என்ன கிடையாது. ஒருவர் எல்லாரும் வழி விலகி ஏகமாக கெட்டு போனான்னு சொல்கிறது வேதம். ஆனால் அந்த ஜெபத்தில் இந்த மோசை சொல்கிற காரியம், தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமானவரா இருக்கிறாருங்கிறத உணர்ந்து அறிக்கையிடுதான ஒரு தருணம். சும்மா மூணாவது ஆள் மாதிரி சிலர் ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி தேவனுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் மோசை இந்த இடத்துல ஜெபத்தை என்ன பண்ணுறாரு, தேவரி தலைமுறை தலைமுறை எங்களுக்கு அடைக்கலமானவர். அப்போ எல்லா தலைமுறைகளும் அவரை சார்ந்து ஓடி இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. 2ஆம் வசனத்தை வாசிக்கிறப்ப, தேவன் எங்கே இருந்தா சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டு பழமொழி, பூனை கண்ண மூலம் என்ன ஆயிருமா, பூலோகமே இருண்டு போயிடும். பூனை நினச்சிக்குமா, என்ன சொல்லுமா? பூனையை பார்த்துருக்கீங்களா? பூனையை பார்த்துருக்கீங்களா? அது கண்ணை மூணுமா, உடனே எல்லாமே போயிடுச்சு நினச்சிக்குமா. பூனை கண்ணை மூணு என்னாச்சு, உடம்பு இருண்டு போய் நினச்சிருமா. பருவங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருந்தீர். இப்போ இன்றைய இருக்கிற வேத பண்டிதர்கள், பரிசுத்தவன் சொல்லக்கூடியவங்க, பிதா அப்போ இருந்தாரா, அப்புறம் குமாரன் பிறந்தாரா, அப்போ பரிசுத்தாவி இருந்தாரான்னு சொல்லி ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிதாவும் குமாரனும் பரிசுத்தம் எப்படி இருக்கிறாங்க, ஒன்றாக இருக்கிறாங்க. தன்மைகள் 3, ஆனால் உருவம் எத்தனை? 1. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். தரிசனமாகிறாரு. மூணு பேர் அவங்களுக்கு தெரியுறாங்க தரிசனத்துல. என்ன செய்யறாரு, கூடார வாசல்ல 3 பேர் அவங்களுக்கு தரிசனம் ஆகுறாங்க. சொல்றது வாசிப்போம். ஆண்டவரே, உம்முடைய கண்ணில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள்.
இடத்தை கவனிக்கணும். சொன்னபடி செய்ய சொல்லிட்டாங்க. எந்த ஒரு தடையும் சொல்லலை. 3 புருஷர்கள், அதில் ஒரு புருஷர் தான் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறாரு, சாரா நாய்க்கிறாங்க. மற்ற 2 பேர் யாரை பார்க்க போகிறாங்க? லோத்தை பார்க்குறாங்க. இங்கே ஆண்டவரே எங்கே சொல்கிறப்ப ஒருமையில் அங்கே ஆண்டவன் மாறுன்னு சொல்லி பன்மையில் அவர் சொல்லி, இப்போ இந்த பிதா குமாரன் 3 சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களோட ஜெனரேஷனே ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சு போயிடும். ரொம்ப கடினமான பகுதி இது. கும்பல் அங்கே தானே கூடும். எது கும்பல் அங்கே தானே கூடுது. கும்பல் சமாதானத்தில் கும்பல் கூடுது. அது பின்னாடி போகிறாங்க. அதில் நல்லதான். என்னைக்கு மக்கள் நடிகை முன்னாடி போக ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கு அவங்க குடும்பம், அவங்க சமுதாயம் அழிய ஆரம்பிச்சிட்டு. அது எப்படி அழியுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அழிஞ்சு நடுத்தல் நிற்கிறப்ப தான் தெரியும். இங்கே வேதம் சொல்லுது, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியா என்னென்றைக்கும் தேவனாக இருந்தீர். இந்த அறிவு ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனுக்கும் இருக்கணும். எல்லா காலங்களிலும் தேவன் இருக்கிறார். இந்த பூமியை உண்டாக்கின வரலாம், இதெல்லாம் நமக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? எல்லா காலங்களும் இருக்கிறார். நிறைய பேர் கேள்வி, ஒரு 1000 வருஷம் தானே உண்டாகி அப்படி அவர் அவர் எல்லா காலமும் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு? எல்லா காலமும் இருக்கிறாரு. நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளவு தான். நம்ம தெரிந்து கொண்டது இவ்வளவு. தமிழில் பழமொழி இருக்குல்ல, கற்றது கைமண்ணளவு, கல்லானது உலகளவு. நமக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான். ஈஸ்வரை பார்த்து சொல்கிறாரு, நான் பூமிக்கு இடத்துல சொல்ல அது உங்களுக்கு என்ன செய்யலை, புரியல. இன்னும் பரமகாரம் சொன்னால் நீங்கள் எப்படி அதை விசுவாசிப்பீர்கள்? அப்போ நம்ம அறியாத நிறைய காரியங்கள் இங்கே இருக்குது. வேதத்தில் நம்ம அறிய என்ன இருக்குது? வேற நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம அதை கவனிக்கணும். இப்போ பர்வதங்கள் தோன்றும் முன்னும் பூமியை உலகத்தை உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியா என்னென்றைக்கும் தேவனாக இருக்கிறீர். நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரை திரும்புங்கள். மனுஷனை நீர் மாதிரி வச்சிருக்காரு. இன்னைக்கு தண்ணி, நீர்த்துளி, தமிழில் நீர்க்கோளம், நீர் குமிழிம்பாங்க. கொஞ்ச தூரம் இருக்கும், அப்புறம் அது எங்கே போச்சுன்னு காண முடியாது. மனு நீர்த்துளியாக்கி மனுபுத்தரு திரும்புங்கள் என்கிறீர். அப்போ அவரிடத்துல மனம் திரும்பணும். ஒவ்வொரு மனுஷன் என்ன செய்யணும்? அவருக்கு நேராக மனம் திரும்ப வேண்டும். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நிறைய சன்மார்க்கம் இருக்கிறாங்க, நிறைய சன்மார்க்கர்கள். பாவம் செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான், யாரும் செய்ய மாட்டான். ஆனால் தேவனை பற்றி தெரியாது. விக்கிரகத்தை உண்மையுத்தமாக வழிபடுவான். சிலர் அவன் சாமியை கும்பிடுவான். எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்க, அவங்க சாமியை கும்பிடுவாங்க. இவர் ஒரு சன்மார்க்கர். வேதம் சொல்றது சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இப்போ தேவனுடைய ஜனங்கள் அநேகர் என்ன பண்ணுவாங்க? சன்மார்க்கராக இருப்பாங்க, சில துன்மார்க்கராக இருப்பாங்க. அவைகளை கண்டுகொள்ள முடியாது. தேவனுடைய பார்வையில் 90 நாள் சொல்லப்பட்டிருக்குது. முது பார்வைக்கு 1000 வருஷம். இப்போ சனிக்கிழமை திரும்ப வருமா? நேற்று சனிக்கிழமை, அந்த நாள் திரும்ப வருமா? அது கவனிக்கணும். நேற்று ஒரு வேலை செய்கிறதா தீர்மானிக்கும், நம்மளால் செய்ய முடியலன்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு அந்த நேரத்தை பிடிச்சி வச்சு அதை வேலை செய்ய முடியுமா? அது முடிஞ்சிருச்சு. இன்னொரு நாளும் தான் வேலை செய்ய முடியும். அப்போ ஏற்கனவே நான் பல முறை உங்களெல்லாம் சொல்லுவேன், எழும்புன ஒருபாடு இந்த நாளுக்குரிய ஞானம். இப்போ நாளைக்கு பிறக்கிற நாளை பற்றி நமக்கு தெரியாது. நேற்று உள்ள நாளில் போய் அந்த வேலை செய்யணும், அங்கே போய் செய்ய முடியாது. நேற்று நாள் நம்ம என்ன செய்ய முடியாது. நேற்று நாளுக்கு நம்ம அங்கே போக முடியாது, அது முடிஞ்சு போச்சு. அவர் என்ன சொல்கிறாரு? முதல் பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவா. திரும்ப போய் நம்ம அந்த பின்னாடி போய் பார்க்க முடியாது.
நான் செஞ்சேன், நான் எழுதி வச்சுக்க நம்ம சொல்லலாம். நினச்ச அந்த நாளை அங்கே போய் ரிட்டர்ன் போய் பார்க்க முடியாது, திரும்பி போக முடியாது. அப்போ உங்கள் பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சவம் போலவும் இருக்குது. அது இருள். போன வாரம் திரும்ப நமக்கு வருமானம் வராது. போன வாரம் திரும்ப வருமானம் வராது, அது போயிடுச்சு. போன வாரத்தில் அந்த சில தப்பு பண்ணிட்டேன், அது தண்டனை உண்டு. போன வாரம் தப்பு பண்ண தண்டனை உண்டு. என்ன உண்டு? அது திரும்ப நம்ம என்ன செய்ய முடியாது, கொண்டு வந்து சரியாக்க முடியாது. அதான் அவர் சொல்றாரு, உங்கள் பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாவும் போலவும் இருக்குது. அது போயிருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணிருச்சு? போயிருச்சு, முடிஞ்சிருச்சு. நம்ம அதை கவனிக்கணும். 5ஆம் வசனம், அவர்கள் வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போயிருந்து முத்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. நேற்று நான் செய்யலான்னு பார்த்தேன், இன்னைக்கு செய்ய முடியல. அது நேற்றோட முடிஞ்சிருச்சு. அது என்ன செய்ய முடியாது, நேற்று செய்ய முடியாதது நேற்று திரும்ப செய்ய முடியாது. அது இன்றைக்கோ நாளைக்கு என்ன செய்யலாம், நம்ம செய்ய முயற்சி பண்ணணும். அப்போ அவர்கள் வெள்ளம் போல் வாரி கொண்டு போகிறீர். இப்போ நேற்று ஒரு வேளை செய்யலான்னு இருந்தேன், செய்ய தவறிட்டேன். அப்போ என்ன பண்ணோம், ஒருவேளை இன்னைக்கு செய்யக்கூடிய வேலையை செய்யாமல் மறுநாள் செய்யலாம் சொல்லி வந்து மறுநாள் அவர் வந்துட்டார்னா குற்றவாளி ஆயிடணும். யாரா மாறிடணும்? அவன் குற்றவாளி. செய்யலை, நேற்றுள்ள செய்யலை, இன்னைக்கு வரைய வந்துருச்சு. அப்போ என்னாச்சு? குற்றவாளி. அப்போ தாமதங்கிறது வந்து ரொம்ப தவறான காரியம். அதை செய்யக்கூடாது. இன்னைக்கு இதை என்ன செய்கிறாங்க, தாமதத்தை என்ன நிறைய பேர் தாமதம் செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு மேலே தீர்ப்பு வந்துச்சு. எத்தனை வருஷமே ஒருத்தர் ஜெயிச்சிட்டாராம். அவர் என்ன பண்ணிட்டாங்க, தோல்வின்னு அறிவிச்சிட்டாங்க. தோத்தவனும் ஜெயிச்சு அறிவிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவர் ஜெயிச்சார்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ அந்த காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் இன்னும் மறுபடியும் ஜெயிச்சு மறுபடியும் அமைச்சா. இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்? காலம் கடந்து பயன். காலம் கடந்து என்னது செய்யக்கூடிய வந்து சரி கிடையாது. ஆனால் விவசாயிகளுக்கு வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு பழமொழி உண்டு, காலத்து பயிர் செய். என்ன செய்யணும்? காலத்தில் பயிர் செய்யணும். அதில் விவசாயிகள் நல்லா தெரியும். இந்த சூப்பர் பொன்னி, அதிசய பொன்னியெல்லாம் 24 பறித்து, அதாவது 24ஆவது நாள் பறித்து 25 அன்னைக்கு நட்டுறணும். நட்டால் தான் அந்த அளவு நெல் கொடுக்கும். அதில் 26, 28 சொல்லி நடுறது வந்து நெல்லோட மகசூல் குறைஞ்சிடும். அது சாதாரண நெல். ஆனால் மனுஷனுடைய கிரியை நம்ம பார்க்கணும், தேவனுடைய கிரியை பார்க்கணும். பின்னாடி செய்யலாம், பின்னாடி பார்த்துக்கலாம், என்ன பண்ணக்கூடாது, அது நேற்று நாள் மாதிரி போயிடும். அது ரொம்ப நம்ம நேரத்தையும் காலத்தையும் ரொம்ப கவனமாக பயன்படுத்திக்கணும். நேரம் ரொம்ப முக்கியம், காலம் ரொம்ப முக்கியம். காலம் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் சொல்கிறாரு, அப்படி தள்ளி போடுறவங்கள நல்லா பார்ப்போம். வேதத்தில் தங்களுக்கு கேடு உண்டாக என்ன பண்ணாங்கன்னா, என்ன செஞ்சாங்க, பரிசேரும் சதுசேரும் ஞானஸ்நானத்தை தள்ளி போட்டார்கள். இங்கே நிறைய பேர் கேடு உண்டாக ஞானஸ்நானம் எதுன்னு தெரியாமலே ஞானஸ்நானத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய முடிவு எங்கே போகும்? இதுவும் ஜெபம். இப்போ ஜெபங்கிறது நேரங்க சரியாக எழுப்பி ஜெபம் பண்ணணும். இல்லைன்னா அது என்ன பண்ண முடியாது. இத்தனை மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். அப்புறம் பண்ணிங்கன்னா அப்புறம் பண்ணால் அது என்னது, அந்த டைம் போச்சு, அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியாது, அது போக முடியாதுல்ல. அதை கவனிக்கணும். அப்படி பண்ணலன்னா என்ன நடக்குது? அவளை வெள்ளம் போல வாரி கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையில் முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையில் முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புன்னு உலர்ந்து போகும். அது முடிஞ்சு போயிடும், அது ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் ஏன் தேவனுடைய கோபம் மனுஷன் மேலே வருது? வர காரணம் என்ன? செய்ய வேண்டிய நேரத்தில் நான் பல முறை சொல்லுவேன், செய்யானது வந்து அக்கிரமம். ஜெபம் பண்ணுறப்ப ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கிற வேதத்தை வாசிக்கணும். என்ன பண்ணுவாங்க அநேகர் வாழ்க்கையில்,
ஒருவர் ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் குளிக்க போவாங்க, ஒருத்தர் ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் சாப்பிட போவாங்க. அது என்ன செய்யறது? அது தாந்தோணிதனமாக செய்கிற வேலைகள். இங்கே ஜோம் பண்ணுறப்ப கீழே போய் இறங்கி பேசிக்கிட்டு இருக்கிறது, இங்கே ஜோம் பண்ணுறப்ப போய் வெளியில் போய் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறது. என்னோட நிலை என்ன ஆகும்? இதனுடைய விளைவு என்ன ஆகும்? அந்த விளைவு வந்து ஜெபம். அதை சரியாக முக்கியப்படுத்தணும். இந்த சங்கீதம் மோசே ஜெபம் ஐயா ஜெபம். ஜெப நேரத்தில் என்ன பண்ணாலும் அது வேஸ்ட்டு. இந்த பழைய ஸ்கூலுக்கு போகிறப்ப எனக்கு இந்த பாடம் நடத்துகிறாங்க, நான் போக முடியாது, கட்டு அது திரும்ப அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. மறுநாள் சொல்லிக் கொடுப்பாங்களா? சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க அடுத்த நாள் அது முடிஞ்சு போச்சு சொல்லுவாங்க. அப்போ இது இப்படிப்பட்ட ஒவ்வொரு இந்த காரியம் மாற்ற எல்லா காரியங்களும் அந்த நேரத்தில் அதை நம்ம செய்யலைன்னா, கற்றுக்கொள்ளலைன்னா அதுக்கு தண்டனை உண்டு. என்ன உண்டு? தண்டனை உண்டு. அதனால சொல்கிறாரு, எங்கள் அக்கிரமங்கள் உமக்கு முன்பாக அந்தரங்க பாவங்களை முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினி. அவ்வளோதான். இது வந்து ஜெபம். அப்போ ஏன் திருப்பு நாளில் கணுங்கொப்பிக்கிறவன் நிப்பாட்டிடுவார். இந்த நேரத்தை அதை நீ செய்யலை, எல்லாம் ஒன்று அங்கே நிற்கும். அப்போ தப்பித்து கொள்ள முடியாது. இப்போ என்ன செய்ய முடியாது? தப்பித்து கொள்ள முடியாது. எங்கள் வாசிப்போம். ஒரு கதை சொல்ற மாதிரி. அப்ப தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாதபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். எதுல? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாதபடி நடக்கணும். தொடர்ந்து வாசிப்போம். சஞ்சலம் நம்ம யோபுல வாசித்தோம்ல, 14:1 வாசிப்போம். யோபு சிக்கிடத்தில் பிறந்தவன் மனுஷன் வாழ்நாள் குறியினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அப்ப அந்த பூமியில பிறந்த எல்லா மனுஷனுக்கும் வாழ்நாள் சஞ்சலம். அப்ப இப்படிப்பட்ட காலத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும்? எங்கள் ஆயுஷ்னாக்கு 70 வருஷம் 80 வருஷம் இருந்தாலும் எப்படி மேன்மை வருத்தமும் சஞ்சலமும், அது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாம் கோபத்தால் அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, பறந்து போயிடும். அறிந்து கொள்றவன் யார்? அறிந்து கொள்றவன் யார்? நம்ம அதை தெரிந்து கொள்ளணும். இப்போ எனக்கு சொன்னார், உனக்கு இவ்வளோ நாள் தான் ஆயுசம் சொல்லியிருக்காரு. அதை நீ ஒரு உதவி அறிஞ்சுக்கணும். நீ கேட்கணும், நான் எவ்வளோ நாளைக்கு இருப்பேன், எப்போ நான் செத்து போவேன் கேட்கணும். இப்போ இதில் நம்ம என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சரியாக செய்யணும். செஞ்சால் நம்ம என்ன பண்ணணும்? சொல்கிறாரு, நாங்கள் ஞானம் இதுகளாகும்படி எங்களுக்கு போய் தரணும். எதுவரைக்கும் கோபமாக இருந்தீர், நீங்கள் எனக்கு இறக்க காமிக்கணும், எனக்கு இறக்க வேணும்னு சொல்லி தேவனிடத்தில் கேட்கணும். அப்போ சஞ்சலம், வருத்தம், கோபம் யோபுல பார்த்த 14:1 நமக்கு வராமல் இருக்கணும்னா, பலமுறை சொல்ல காரியத்தை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். காலையில் எழும்பி நம்ம ஜெபம் பண்ணுறதுல தான் இருக்குது. வாழ்நாளெல்லாம் எப்படியா? நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை கிருபையால் திருப்தியாக்கும். அப்போ இதுக்கு சாவி நம்மகிட்ட தான் இருக்குது. அந்த சாவியை பயன்படுத்தாமல் தெருநாய் மாதிரி தூங்கணும். தெருநாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் 5 மணி வந்து பாருங்கள், அந்த கும்பலாக நிறைய இந்த எல்லா வீட்டு நாயும் அந்த இடத்துல பஞ்சாயத்து பேசுகிற மாதிரி அது ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்கும். எவனோ ஒருத்தர் அந்த பக்கம் வந்தால் உடனே எல்லாம் சேர்ந்து ஒன்றா உழைக்கும். அவன் ஏன் வரானே தெரியாது. உழைச்சிட்டு இந்த ஏரியாவில் இருப்பார், அப்படியே வாலாட்டிக்கிட்டு அப்படியே குணைக்கும். அது என்ன பண்ணுது? அது வேணும் ஜாக்கிரதையாக இருக்குது. மனுஷனை கண்டா உழைக்கணும்.
அப்போ நமக்கு என்ன வேணும்? நம்ம வாழ்நாளெல்லாம் கலை கூர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணுமா? அவருடைய கிருபைக்கு என்ன செய்யணும்? அவருடைய கிருபையை நம்ம கேட்கணும். அதிகாலையில் அதிகத்தோடு எழும்பி தேவனை தேடி கிருபையை பெற்றுக்கொள்ளணும். இது எல்லா மனுஷனும் விழுந்த கடமை. இதை ஒருவன் சரியாக செய்யலைன்னா நீ யோபு 14 உன்னவங்க வாழ்க்கையில் கிரியை செய்யும். எப்படி? சஞ்சலம் தான், துன்பம் தான். தொடர்ந்து வாசிப்போம். சரி, இதுவரை நடந்துருச்சு, இனிமேல் நல்லா இருக்கிறது வழி சொல்லுங்கன்னா என்ன பண்ணணும்? ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சுடும் ஆண்டவரே, இனி துன்பத்தை அனுபவிக்கவே கூடாது, எனக்கு கிருபையை தான் கேளுங்க. அதிகாலையில் நீ அதிகத்தோடு கேளுங்க. நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களை என்ன பண்ண சரியா எங்களை அவர் மகிழ்ச்சி ஆக்குவா. தொடர்ந்து வாசிப்போம். தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் அவருடைய மகிமை என்ன பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. கையின் கிரியை நமக்கு உறுதியாகணும், ரொம்ப முக்கியம். நம்ம கையின் கிரியை நமக்கு என்ன செய்யணும்? நமக்கு பலம் கிடைக்கணும். இதான் ஜெபம். இந்த ஜெபம் வாழ்க்கையா மாறணும். அல்லேலூயா. இந்த மோசையினுடைய ஜெபம் என்ன மாறணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையா மாறணும். நம்ம கையின் கிரியை தேவன் உறுதிப்படுத்தது உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கையின் கிரியை உறுதிப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போம்.